ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக் ஆம்லேட் தான். இது வந்து வேறு லெவல் டேஸ்ட் ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அடிங்க. முட்டை எவ்வளோ அடிக்கிறீங்களோ அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அடித்ததுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து லைட்டாக ஆயில் விட்டு நல்லா ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா எண்ணெயை காய விடணும். காயிட்ட இப்போ கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் எண்ணெய். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முட்டை நல்லா ரெடி பண்ணி, அதை வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் நம்ம வந்து மசாலாலாம் போட்டோம்ல, அது அப்படியே மேலேயே தங்கிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா அப்படியே முட்டையோடு சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ருசி தரும். இப்போது அதை எடுத்து அப்படியே வந்து பேனில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டையை நல்லா எல்லா இடமும் வந்து முட்டை வந்து படர்ந்து இருக்கணும். ஓகேவா? உண்மையாலே இந்த ரெசிபி வந்து உண்மையாலே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபி. இப்போ ஓரத்துலலாம் லைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்புறமா வந்து வராமல் போயிடுப்போது. லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா அது இதுவாகிடும். அது இல்லாமல் அமுக்கணும். நீங்கள் வந்து அந்த முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா அந்த முட்டை மேலே வந்து இப்படி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா வந்து பஃபியாக ஆகும் முட்டை. இப்போ நல்லா வந்து முட்டை வேகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு இந்த பேனோட மூடி இருக்கும்ல, அதை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. மூடி எதுக்கு மூடுறோன்னா அதில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து அப்சர்வ் ஆகிடும் அப்படின்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு திருப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம ப்ரௌனிஷ் அண்ட் ரெட்டிங்காக இருக்கும். நல்லா அது ரெட் ஆகட்டும். இன்னும் கூட பேக் பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணணும். இப்போ நல்லா ரெட் ஆகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த முட்டையை வேறு ஒரு பவுலுக்கு எடுத்து, இல்லை இதே பவுல்லையே கூட வச்சு நல்லா நைஃபை வச்சு நல்லா ஒரு நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கன்ஃபார்மாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.